ஓம் சாந்தி. நான் தாய் தந்தையை பின்பற்றக்கூடிய ஆத்மா. நான் விசேஷ ஆத்மா. நான் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய ஆத்மா. நான் இப்பொழுது சப்தத்திற்கு அப்பாற்பட்டிருக்கின்றேன். தந்தை என்னை விடுபட்டவனாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். இப்போது எனக்கு இது வானப்பிரஸ்த நிலையாகும். இப்பொழுது நான் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட வீட்டிற்கு செல்ல வேண்டும். எனக்கு நானே உரையாடிக் கொள்கின்றேன். சூட்சும படிப்பை படிக்கின்றேன். எனக்குள் எந்த ஒரு அசுர சுபாவம் ஒன்றும் இல்லையே. தெய்வீக குணத்தை எதுவரை தாரணை செய்துள்ளேன் என்று எப்பொழுதும் என்னை சோதித்துக் கொண்டே இருக்கின்றேன். சகோதரன் என்ற பார்வை எப்பொழுதும் இருக்கிறதா? குற்றமான சிந்தனை எதுவும் எழுவதில்லையே என்று எனது பதிவேட்டை சோதனை செய்கின்றேன். தந்தை என்னை அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றார். ஆகையால் தேகம் மற்றும் தேக சம்பந்தத்தில் இருந்து விடுபட்டவராக ஆகின்றேன். இது சிச்சி உலகமாகும். தூய்மையாக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். நான் மீண்டும் தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும். இப்போது நான் வீடு செல்வதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் என்று எனது புத்தியில் அடிக்கடி வருகின்றது. இப்போது தந்தை வந்திருக்கின்றார். இப்பொழுது என்ன கொடுக்கின்றேனோ அது எனக்காக 21 பிறவிகளுக்கு கோடி மடங்காக திரும்ப கிடைக்கின்றது. நாராயணர் அல்லது லட்சுமி ஆகிவிடும் அளவிற்கு உழைப்பும் செய்ய வேண்டியிருக்கின்றது. நாம் இந்த பழைய சீச்சி உலகத்திலிருந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பழைய உலகத்திலிருந்து எனது புத்தி யோகத்தை துண்டித்து விடுகின்றேன். நம்முடைய பாகம் ஆரம்பத்திலிருந்து வருவதாகும். இப்போது என்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றேன். தெய்வீக குணங்களும் தாரணை செய்கின்றேன். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகளாவோம்.
இந்த புருஷார்த்தம் கூட தந்தையைத் தவிர வேறு யாரும் செய்விக்க முடியாது. தந்தைதான் எல்லோரையும் விட உயர்ந்தவராவார். நாம் ஆத்மாவை புத்தியோக பலத்தினால் முழுமையாக தூய்மையாக்கும்போது சுகதாமத்திற்கு சென்று விடுவோம். என்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யும் பொழுது விக்ரமங்களை வென்றவனாக ஆகின்றேன். மற்றும் சகோதர சகோதரி என்று உணர்ந்திருப்பதால் பார்வை மாறிவிடுகின்றது. தந்தை தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குவதற்கான ஸ்ரீமத் அளிக்கின்றார். மன்மனா பவ என்ற குறிப்பே மிகவும் சகஜமானது. தாய், தந்தை மற்றும் நல்ல சான்றிதழ்கள் பெற்றிருக்கும் குழந்தைகளை பின்பற்றுகின்றேன். யஜ்யத்தில் என்ன கிடைத்தாலும் அதை இனிமையானதாக கருதி உட்கொள்கின்றேன். தந்தை வந்து புதிய உலகை ஸ்தாபிக்கின்றார். தந்தை வந்து மனிதர்களை தேவதையாக மாற்றுகிறார். தந்தை இப்பொழுது சத்யநாராயணனின் கதை, மூன்றாவது கண்ணின் கதை, அமர்நாத்தின் கதை கூறிக்கொண்டிருக்கின்றார். தந்தை ராஜயோகத்தை கற்பித்து தூய்மைப்படுத்தும் காரியத்தை மட்டுமே செய்கின்றார். தந்தை நம்மை சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக்குகின்றார். தேக அபிமானத்தில் வருவதாலேயே விருத்தி கெட்டுவிடுகின்றது. அதனால் இப்போது தேகி அபிமானி பவ என்று தந்தை கூறுகின்றார். நான் தூய்மையாவதற்காக தந்தை ஒருவரை மட்டுமே நினைவு செய்கின்றேன். நான் படிப்பின் பதிவேட்டை வைக்கின்றேன். நமது சகோதர சகோதரரின் பார்வை எதுவரை உள்ளது? எனக்குள் தெய்வீகமான சுபாவம் இருக்கிறதா என்று எனது பதிவேட்டை பார்க்கின்றேன். எனது நாக்கின் மீது மிகுந்த கட்டுப்பாடு வைக்கின்றேன். நான் தேவதையாகிக் கொண்டிருக்கின்றேன். எனது உணவு பானங்கள் மீது மிகுந்த கவனம் கொடுக்கின்றேன். நான் தாய் தந்தையை பின்பற்றுகின்றேன். பகுத்தறிவு சக்தியின் மூலம் தந்தையை தெரிந்து கொண்டு அதிகாரியாகக்கூடிய விசேஷ ஆத்மா நான். சிரேஷ்ட பாக்கியத்தின் ரேகையை வரைவதற்கான பேனா சிரேஷ்ட செயலாகும். ஆகையால் எந்தளவு வேண்டுமோ அந்தளவு பாக்கியத்தை உருவாக்கி கொள்ளும் ஆத்மா நான்.
என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.